வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ராஜீவ் கொலை வழக்கு கைதிகளை விடுவிக்க தடை நீடிப்பு. தமிழக அரசின் முடிவால் எழுந்துள்ள 7 முக்கிய கேள்விகளுக்கு பதில் தேடி அரசியல் சாசன அமர்வுக்கு வழக்கு மாற்றம். ஓட்டு எந்திரங்கள் மையத்துக்கு 5 அடுக்கு பாதுகாப்பு. கேமரா மூலம் 24 மணி நேர கண்காணிப்பு. எல்லையில் இந்திய ராணுவத்தினர் மீது பாகிஸ்தான் படையினர் தொடர் தாக்குதல். காஷ்மீருக்குள் பயங்கரவாதிகளை ஊடுருவச் செய்ய முயற்சி. விரிவான செய்திகள். ராஜீவ் கொலை கைதிகள் 7 பேரை விடுவிக்க விதித்த இடைக்கால தடையை நீட்டித்து உத்தரவிட்டுள்ள உச்சநீதிமன்றம் இவ்வழக்கை அரசியல் சாசன பெஞ்ச் விசாரிக்க பரிந்துரைத்துள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ் கொலை வழக்கு குற்றவாளிகள் முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோரது தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மூவரையும் விடுவிப்பது குறித்து தமிழக அரசு முடிவு செய்யலாம் என்று நீதிபதிகள் கூறியதால் இந்த வழக்கில் ஆயுள் சிறை பெற்ற நளினி உட்பட 4வரையும் சேர்த்து மொத்தம் 7 குற்றவாளிகளை விடுதலை செய்ய தமிழக அரசு பிப்ரவரி 19ஆம் தேதி அறிவிப்பு வெளியிட்டது. அதை எதிர்த்து மத்திய அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் 7 பேரை தமிழக அரசு விடுவிக்க இடைக்கால தடை விதித்தது. கருணை மனுக்களை ஜனாதிபதி, கவர்னர் ஆகியோர் நிராகரித்த பிறகு குற்றவாளிகளை விடுவிக்க மாநில அரசுக்கு அதிகாரமில்லை என்ற வாதத்தை மத்திய அரசு முன்வைத்தது. இந்த வழக்கில் தலைமை நீதிபதி சதாசிவம், நீதிபதிகள் ரஞ்சன் கோகாய், என்.வி. ரமணா ஆகியோரை கொண்ட பெஞ்ச் வெள்ளியன்று தீர்ப்பளித்தது. இவ்வழக்கில் மத்திய அரசு எழுப்பிய பல்வேறு சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் வகையில் வழக்கு விசாரணை அரசியல் சாசன பெஞ்சுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது என்றும் அரசியல் சாசன பெஞ்ச் இறுதி முடிவெடுக்கும் வரையில் ராஜீவ் கொலையாளிகள் 7 பேரை விடுவிக்க விதிக்கப்பட்ட தடை நீடிக்கும் என்றும் நீதிபதிகள் தீர்ப்பில் கூறியுள்ளனர். 3 மாதங்களுக்குள் அரசியல் சாசன பெஞ்ச் அமைக்கப்பட வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ள நீதிபதிகள் இந்த வழக்கில் 7 கேள்விகளுக்கு தீர்வு காணும் பொறுப்பையும் அரசியல் சாசன பெஞ்சுக்கு அளித்துள்ளனர். ஜனாதிபதி, கவர்னர் கருணை மனுக்களை நிராகரித்த பின் மாநில அரசு அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியுமா? குற்றவாளிகளை விடுவிக்கும் அதிகாரம் கொண்டது மத்திய அரசா, மாநில அரசா? கிரிமினல் தண்டனை சட்டத்தின் 432வது பிரிவில் கூறப்பட்டுள்ள கலந்தாலோசனை என்ற வார்த்தைக்கு மத்திய அரசின் ஒப்புதல் பெற வேண்டும் என்ற அர்த்தம் வருமா? ஆயுள் சிறை என்பதற்கு எஞ்சிய வாழ்நாள் முழுவதும் சிறைவாசம் என்ற அர்த்தம் வருமா? குறிப்பிட்ட வழக்குகளில் தனித்துவமான தண்டனையை உருவாக்க நீதிமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளதா? தூக்கு தண்டனையை குறைத்து எஞ்சிய வாழ்நாள் முழுவதும் சிறைவாசம் அனுபவிக்கும் வகையில் தண்டனை அளிக்க முடியுமா? ஆகிய கேள்விகளை அரசியல் சாசன பெஞ்ச் பரிசீலித்து இந்த வழக்கில் இறுதி முடிவெடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் கூறியுள்ளனர். चीफ जस्टिस ने दरखास्त की है कि कॉन्स्टिट्यूशन बेंच 3 महीने के अंदर कॉन्स्टिट्यूट किया जाए, मगर अगर आप देखें कितने मैटर्स कॉन्स्टिट्यूशन बेंच के सामने पेंडिंग हैं, मुझे नहीं है कोई उम्मीद कि 3 महीने के अंदर मैटर सुन जाएगा, उसका फैसला भी आ जाएगा. इसमें बहुत टाइम लगेगा. कैदी 23 साल से जेल में है. मुझे बहुत अफसोस है कि ये और डिले होने वाला है. हालांकि मैं मानता हूं कि ये जो मुद्दे चीफ जस्टिस साहब ने निकाले हैं ये बहुत महत्वपूर्ण है, कॉन्स्टिट्यूशन बेंच के लायक है. इनका फैसला जल्दी होना चाहिए. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு 7 குற்றவாளிகளின் குடும்பத்தினருக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. ராஜீவ் கொலையாளிகள் 7 பேரும் வேலூர் சிறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறைவாசம் அனுபவித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் லோக்சபா தேர்தலில் பதிவான எலக்ட்ரானிக் ஓட்டு எந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டுள்ள மையங்களில் 5 அடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வியாழனன்று நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் பதிவான எலக்ட்ரானிக் ஓட்டுப்பதிவு எந்திரங்கள் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டு அந்தந்த மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. ஓட்டு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையங்களுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் உள்பட 5 அடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தேர்தல் நடந்த வட சென்னை லோக்சபா தொகுதிக்குட்பட்ட ஓட்டு பெட்டிகள், ராணிமேரி கல்லூரியிலும் மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட ஓட்டு பெட்டிகள், லயோலா கல்லூரியிலும் தென் சென்னை தொகுதிக்குட்பட்ட ஓட்டுப்பதிவு எந்திரங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்திலும் வைக்கப்பட்டுள்ளன. பெருநகர காவல்துறை, தமிழ்நாடு சிறப்பு காவல்துறை, துணை ராணுவம், மத்திய பாதுகாப்பு படை, கண்காணிப்பு கேமராக்கள் என்று 5 அடுக்காக ஓட்டு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையத்துக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மையத்திலும் 500 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வெளிநபர் நடமாட்டத்தையும் ஓட்டு எந்திரங்களின் பாதுகாப்பையும் கண்காணிக்க ரகசிய கேமராக்கள் பொருத்தப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மே 16ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை முடியும் வரை 5 அடுக்கு பாதுகாப்பு நீடிக்கும். காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் பகுதியில் பயங்கரவாதிகளை ஊடுருவச் செய்வதற்காக
பாகிஸ்தான் படையினர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் செக்டாரில் உள்ள கெர்னி எல்லை கிராம பகுதியில் வெள்ளியன்று அதிகாலை முதல் பாகிஸ்தான் ராணுவத்தினர் இந்திய படைகள் மீது தொடர் தாக்குதல் துவக்கியுள்ளனர். சிறிய ரக பீரங்கிகள் மற்றும் கைத்துப்பாக்கிகளைக் கொண்டு இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தான் வீரர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதையடுத்து இந்திய ராணுவம் கடுமையான பதிலடி கொடுத்து வருகிறது. எல்லைக்கு அப்பால் இருக்கும் பயங்கரவாதிகளை காஷ்மீர் பகுதிக்குள் ஊடுருவச் செய்யும் முயற்சியாக இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் படையினர் ஈடுபட்டிருப்பதாக இந்திய ராணுவ படைப்பிரிவு தலைமை அதிகாரி தெரிவித்தார். வெள்ளியன்று அதிகாலை துவங்கிய மோதல் பிற்பகலிலும் தொடர்ந்து நீடித்தது. இந்தியாவில் நடக்கும் லோக்சபா பொதுத் தேர்தலை சீர்குலைக்கும் சதித்திட்டத்துடன் காஷ்மீருக்குள் பயங்கரவாதிகள் ஊடுருவ முயற்சித்து வருகின்றனர். தேர்தல் பணியில் ஈடுபட்டதற்கு உரிய சம்பளம் அளிக்கக் கோரி தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் முன்னாள் ராணுவத்தினர் மறியலில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் நடந்த லோக்சபா தேர்தலில் போலீசார், துணை ராணுவ படையினர் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர் ஆகியோர் பாதுகாப்பு உட்பட பல்வேறு பணியில் ஈடுபட்டனர். அனைவரும் கடந்த 22ஆம் தேதி முதல் ஓட்டுப்பதிவு நடந்த வியாழக்கிழமை வரை தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். தேர்தல் பணி முடிந்துவிட்ட நிலையில் முன்னாள் ராணுவத்தினருக்கான சம்பளம் வெள்ளிக்கிழமையன்று பட்டுவாடா செய்யப்பட்டது. திருச்சியில் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்ட 500 முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு திருச்சி ஆயுதப்படை மைதானத்தில் சம்பளம் பட்டுவாடா செய்யப்பட்டது. ஆனால் தேர்தல் பணிக்கான சம்பளம் குறைவாக இருப்பதாக ஆத்திரமடைந்த முன்னாள் ராணுவத்தினர் தங்களை பணிக்கு அழைத்தபோது உறுதியளிக்கப்பட்ட சம்பளத் தொகையை கொடுக்க வலியுறுத்தி திருச்சி புதுக்கோட்டை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த துணை கமிஷனர் அபினேஷ்குமார் தலைமையிலான போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சு நடத்தினர். இதேபோன்று நெல்லை, விழுப்புரம் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் தேர்தல் பணியில் ஈடுபட்ட முன்னாள் ராணுவத்தினர் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சம்பளத்தை வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பளம் 410 ரூபா சம்பளம், ஃபீடிங் அலவன்ஸ் 220 ரூபா தரேன் அப்படின்னு சொன்னாங்க. 4 நாளா நைட்டு பகலா வேலை செஞ்சுட்டு இப்ப கேட்கறதுக்கு 200 ரூபா தான் சம்பளம், 4 நாளைக்கு 800 ரூபா தான் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க 500 ரூபா கேட்கிறோம். அரசின் உத்தரவு வரும் வரை பொறுமை காக்க வேண்டும் என போலீசார் கேட்டுக் கொண்டதை அடுத்து முன்னாள் ராணுவத்தினர் மறியலை கைவிட்டனர். தமிழகத்தில் நடந்து முடிந்துள்ள லோக்சபா தேர்தலில் முடிவுகள் எப்படி வந்தாலும் காங்கிரஸ் கட்சிக்கு கவலை இல்லை என்றும் அடுத்த சட்டசபை தேர்தலில் புதிய அரசை தீர்மானிக்கும் சக்தியாக தாங்கள் உருவெடுப்போம் என்றும் ஞானதேசிகன் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் அக்கட்சியின் மாநில தலைவர் ஞானதேசிகன் வெள்ளியன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் வெற்றி தோல்வி பற்றி காங்கிரஸ் கவலைப்படாது என்றும் அதே நேரத்தில் தமிழகத்தில் காலூன்றியுள்ள காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு இல்லாமல் அடுத்த சட்டசபை தேர்தலில் எந்த கட்சியும் ஆட்சிக்கு வர முடியாது என்றும் ஞானதேசிகன் கூறினார். எல்லா கட்சிகளும் எதிர்பார்ப்பதை போல நாங்களும் நல்ல எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். ஆனால் எங்களை பொறுத்தமட்டில் அல்லது என்னை பொறுத்தமட்டில், எங்களை பொறுத்தமட்டில் கூட சொல்லவில்லை, என்னை பொறுத்தமட்டில் வெற்றி தோல்வி அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் வேரூன்றிருக்கிறது என்பதை இந்த தேர்தலில் நாங்கள் கண்டோம். இனிமேல் இதை அப்படியே வளர்த்தால் காங்கிரஸ் கட்சி, ராகுல் காந்தி அவர்கள் ராமநாதபுரத்தில் சொன்னதைப் போல 2016 நாங்கள் இல்லாமல் தமிழகத்தில் ஆட்சி இல்லை. ராஜீவ் கொலையாளிகள் தொடர்பான வழக்கில் அரசியலமைப்பு சாசன அமர்வு எப்படிப்பட்ட தீர்ப்பு அளித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை வேண்டும் என்றும் இப்பிரச்சனையை அரசியலாக்கக்கூடாது என்றும் ஞானதேசிகன் கூறினார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகள் நடத்திய கண்ணிவெடி தாக்குதலில் 5 போலீசார் மற்றும் 3 தேர்தல் அதிகாரிகள் கொல்லப்பட்டனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வியாழனன்று நடந்த 6வது கட்ட லோக்சபா தேர்தலில் 4 தொகுதிகளில் ஓட்டுப்பதிவு நடந்தது. தும்கா தொகுதிக்குட்பட்ட ஒரு ஓட்டுச்சாவடியில் ஓட்டுப்பதிவு முடிந்ததும் மின்னணு எந்திரங்களை மினி பேருந்து மூலம் தேர்தல் அதிகாரிகள் வாக்கு எண்ணும் மையத்துக்கு எடுத்துச் சென்றனர். அவர்களுடன் ஜார்க்கண்ட் மாநில ஆயுதப்படை போலீஸ் படையினர் பாதுகாப்புக்கு சென்றனர். வனப்பகுதியில் வாகனம் சென்றபோது மாவோயிஸ்டுகள் புதைத்து வைத்திருந்த கண்ணிவெடி வெடித்தது. இதில் பஸ் சின்னாபின்னமானது. இந்த பயங்கர குண்டுவெடிப்பில் 5 போலீசார், 3 தேர்தல் அதிகாரிகள் கொல்லப்பட்டனர். தாக்குதலில் ஓட்டுப்பதிவு எந்திரம் நாசமானதால் சம்பந்தப்பட்ட சாவடியில் மறு ஓட்டுப்பதிவு நடக்க உள்ளது. லோக்சபா தேர்தல் துவங்கியதிலிருந்து மாவோயிஸ்டுகள் நடத்தும் 3வது பயங்கர தாக்குதல் இது. ஏப்ரல் 12ஆம் தேதி 4வது கட்ட லோக்சபா தேர்தலின் போது சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் இருவேறு இடங்களில் மாவோயிஸ்டுகள் நடத்திய பயங்கர தாக்குதலில் போலீஸ் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் உள்ளிட்ட 13 பேர் கொல்லப்பட்டனர். சத்தீஸ்கர், ஜார்க்கண்டில் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என மாவோயிஸ்டுகள் அழைப்பு விடுத்திருந்தனர். 6ஆம் கட்ட தேர்தலின் போது ஜம்மு காஷ்மீரில் பிரிவினைவாத கொரில்லாக்கள் நடத்திய தாக்குதலில் தேர்தல் அதிகாரி ஒருவரும், அசாமில் நடந்த தேர்தல் வன்முறையில் போலீஸ்காரர் ஒருவரும் கொல்லப்பட்டனர்.
மேற்கு வங்கத்தில் தேர்தலை புறக்கணிக்கும்படி மாவோயிஸ்டுகள் மிரட்டல் விடுத்து பல இடங்களில் துண்டு பிரசுரங்களை வெளியிட்டுள்ளனர். சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களைப் போல மேற்கு வங்கத்திலும் மாவோயிஸ்டுகளின் ஆதிக்கம் நிறைந்த பகுதிகள் உள்ளன. இதன் காரணமாகவே மேற்கு வங்கத்தில் லோக்சபா தேர்தல் 5 கட்டங்களாக நடத்தப்படுகிறது. ஏப்ரல் 17, 24 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக 10 தொகுதிகளில் தேர்தல்கள் நடந்து முடிந்துள்ள நிலையில் ஏப்ரல் 30ஆம் தேதி 3ஆம் கட்ட தேர்தலில் 9 தொகுதிகளுக்கு ஓட்டுப்பதிவு நடக்கிறது. இந்நிலையில் கொல்கத்தா அருகே பர்த்வான் மாவட்டத்தில் உள்ள துர்காபூர் தொகுதியின் பல இடங்களில் மாவோயிஸ்டுகள் துண்டு பிரசுரங்களை வீசிச் சென்றுள்ளதோடு சில இடங்களில் சுவரொட்டிகளையும் ஒட்டிச் சென்றுள்ளனர். அரசியலும் அரசியல் தலைவர்களும் லஞ்ச ஊழலில் ஊறி போயிருப்பதாகவும், எனவே தேர்தலை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் எனவும் அந்த நோட்டீஸ்களில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. துர்காபூர் பிரஸ் கிளப் அருகிலும் துண்டு பிரசுரங்கள் வைக்கப்பட்டிருந்தன. இதுபற்றி அறிந்த போலீசார் விரைந்து சென்று அந்த நோட்டீஸ்களை கைப்பற்றியுள்ளனர். ஏற்கனவே சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மாநிலங்களில் தேர்தல் அதிகாரிகள் சென்ற வாகனங்களை கண்ணிவெடி மூலம் மாவோயிஸ்டுகள் தகர்த்து பெரிய அளவில் உயிர் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதால் அதுபோன்ற தாக்குதலை தவிர்ப்பதற்காக போலீஸ் பாதுகாப்பை பலப்படுத்தவும் துர்காபூர் போலீசார் முடிவு செய்துள்ளனர். மேற்கு வங்கத்தில் மே 7ஆம் தேதியன்று 6 தொகுதிகளிலும், மே 12ஆம் தேதி 17 தொகுதிகளிலும் தேர்தல் நடக்கிறது. திருச்சியில் தேர்தலுக்கு முதல் நாளன்று அரிசி ஆலை வங்கி கணக்கில் 4.5 கோடி ரூபாய் பணம் வரவு வைக்கப்பட்டது குறித்து தேர்தல் அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சியில் தேர்தல் முடிந்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அம்மாவட்ட கலெக்டர் ஜெயஸ்ரீ, பெரம்பலூர் தேர்தல் கண்காணிப்பாளருக்கு வந்த புகாரின் அடிப்படையில் திருச்சியில் உள்ள ஒரு அரிசி ஆலை வங்கி கணக்கில் தேர்தல் விதிமுறைகளை மீறி 4.5 கோடி ரூபாய் பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும், இது தொடர்பாக ஆலைக்கு சீல் வைத்து விசாரணை நடத்தி வருவதாகவும் கூறினார். இந்த ரைஸ் மில் இஷ்யூன்னு சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வேட்பாளர் அவங்க நடத்துற ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி அங்கிருந்து கொஞ்சம் ஹெவி சம் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் நம்ம பெரம்பலூர் அப்சர்வருக்கும் திருச்சி அப்சர்வருக்கும் கம்ப்ளைண்ட் போயிருக்கு. அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது மிகப்பெரிய தொகை ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இங்க திருச்சியில் இருக்கக்கூடிய இன்னொரு ரைஸ் மில்லுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. இது எந்த காரணத்திற்காக என்று இந்த டீடைல் என்கொயரிக்கு பிறகுதான் தெரியும். ஆனால் இப்பொழுது நமக்கு தெரிஞ்சிருக்கிறது இந்த டிரான்சாக்ஷன்ஸ் பெரிய அமௌண்ட்ல இருந்து நம்மளுடைய தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி நடந்ததாக. ஏன்னா நம்மளுடைய டிரான்சாக்ஷன்ஸ் பெரிய அமௌண்ட் எது இருந்தாலும் நம்ம இப்போ அந்த வங்கி கணக்குகளை முடக்கி வச்சிருக்கிறோம், 2 வங்கி கணக்குகளை. அது தவிர நம்ம அந்த எந்த ரைஸ் மில்லுக்கு போயிருக்கோம் அந்த ரைஸ் மில்லையும் சீல் பண்ணி வச்சிருக்கிறோம். தேர்தல் நடைபெறுவதற்கு முன்தினம் இந்த பண பரிவர்த்தனை நடைபெற்றுள்ள நிலையில் தேர்தலில் இந்த பணம் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதா என்பது குறித்தும் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ராமநாதபுரம் அருகே திமுக பிரமுகர் வீட்டில் ஹெல்மெட் அணிந்து வந்த கொள்ளையர்கள் துப்பாக்கி முனையில் 50 சவரன் நகையை கொள்ளையடித்துச் சென்றனர். ராமநாதபுரத்தை அடுத்துள்ள வழுதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜா. இவருடைய மனைவி ராதிகா வாலந்தரவை ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக பதவி வகித்து வருகிறார். திமுக பிரமுகரான ராஜா வியாழனன்று தேர்தல் வேலைகளை கவனித்துவிட்டு நள்ளிரவில் திரும்பினார். வீட்டில் குடும்பத்தினருடன் தூங்கிக் கொண்டிருந்த போது அதிகாலை 2 மணிக்கு 7 பேர் கொண்ட மர்ம கும்பல் வீட்டிற்குள் புகுந்தது. ஹெல்மெட் அணிந்திருந்த அந்த கும்பல் ராஜா மற்றும் அவருடைய மனைவியை துப்பாக்கி முனையில் மிரட்டி அவர்களை கட்டி போட்டு வீட்டிலிருந்த 50 சவரன் நகை மற்றும் 3 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்துச் சென்றனர். நேற்று இரவு நானே குடும்பத்தோட தூங்கிட்டு இருக்கும்பொழுது 2 மணிக்கு ஒரு 7 பேர் துப்பாக்கி ஆயுதங்களோட எங்களை மிரட்டி கட்டி போட்டு வீட்டில் இருந்த 49 நகை 3 லட்ச ரூபா, கோயில் கட்ட வச்சிருந்த 3 லட்ச ரூபாய் காசு எடுத்துக்கிட்டு கட்டி போட்டு போயிட்டாங்க. ராஜா அளித்த புகாரை தொடர்ந்து அவரது வீட்டிற்கு வந்த போலீசார் தடயவியல் சோதனை நடத்தினர். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தப்பியோடிய ஹெல்மெட் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். தங்கத்தின் விலையில் வெள்ளிக்கிழமை அன்று சவரனுக்கு 120 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,640 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,830 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 10 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 46 ரூபாய்க்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 42,970 ரூபாயாக இருந்தது. பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் சித்திரை திருவிழாவிற்கான கொடியேற்றம் விமர்சையாக நடைபெற்றது.
உலக புகழ்பெற்ற தஞ்சை பெருவுடையார் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா கோலாகலமாக நடந்து வருகிறது. இந்த ஆண்டு திருவிழாவிற்கான கொடியேற்றம் வெள்ளிக்கிழமையன்று நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க நந்தி மண்டபத்தின் முன்பு உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. பின்னர் கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனைகள் காட்டப்பட்டது. முன்னதாக சிறப்பு அலங்காரத்தில் பஞ்சமூர்த்திகள் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். பிரகதீஸ்வரர் திருக்கோயில் இன்று இந்து சமய அறநிலைத்துறை ஆளுகைக்கு உட்பட்டது. தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம் இந்த சைத்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ பிரகநாயகி அம்பிகா சமேத உடனாய பிரகதீஸ்வர பரமேஸ்வர பெருமானுக்கு இந்த பிரம்மோற்சவத்தின் காரணமாக இந்த துவஜாரோகணம் இந்த காலை 6 to 7:15 மணிக்கு மேஷ லக்னத்தில் இந்த கொடியேற்றம் நடைபெற்றது. இந்த பஞ்சமூர்த்திகள் மூர்த்திகளுடன் இந்த துவஜாரோகணம் இனிதாக நடைபெற்றது. வரும் 12ஆம் தேதி வரை நடக்கும் திருவிழாவில் தினமும் பஞ்சமூர்த்திகளின் ஊர்வலம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.